வணக்கம் நண்பர்களே, திருவண்ணாமலை கிரிவலம் தான் போக போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் அண்ணாமலை ஏற தரிசிக்கலாம். ட்ரெயின் மூலமாக போக போகிறோம். சென்னையிலேருந்து தாம்பரம் லோக்கல் ட்ரெயினில் போய் தாம்பரத்துலேருந்து கொல்லவண்டி 16101 கொல்லவண்டி ஈவினிங் 5:30 கிளம்புறதை பிடிச்சி விழுப்புரம் போக போகிறோம். இந்த வண்டி ஈவினிங் 5:27க்கு தாம்பரத்துலேருந்து கிளம்புவோம். சன்செட் அழகை மட்டும் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. விழுப்புரம் வந்தாச்சுங்க. இங்கேருந்து லோக்கல் பஸ் மூலமாக திருவண்ணாமலை போக போகிறோம். விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் எவ்ரி 5 மினிட்ஸுக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பஸ்ஸு பிளாட்ஃபார்மில் நிற்கும் தெரியுமா, அங்கே நிற்காதீங்க, மெயின் என்ட்ரன்ஸ் போயிடுங்க. பஸ்ஸு உள்ளே வரப்போ ஏறிங்க, இல்லை செம கூட்டமாக இருக்குது, அந்த மாதிரி தான் ஏறுவாங்க, ஏறவே முடியாது. ஸ்பெஷல் பஸ்ஸுங்காட்டி லோக்கலில் ஓடுற பஸ்ஸெல்லாம் விடுவாங்க, அதில் ஏறாதீங்க. எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போகும், உங்களுக்கு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகும். ஹைவேயில் போகிற பஸ்ஸு பார்த்து ஏறிக்குங்க. திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. விநாயகரை தரிசிச்சுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு, சிவாலயம் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறோம். செம்ம கூட்டங்க. ஆணி பௌர்ணமிங்காட்டி இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆகுது. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓம் நமச்சிவாய. நாங்கள் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க, 3 o'clock முடிச்சிட்டோம். ஸோ பஸ்ஸும் ரிட்டன் போகிறக்கு இருந்துச்சு, ஈஸியாக ஏறி சென்னை வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 hours எடுக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நடங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.